ஓம் நமோ வெங்கடேஷாய. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி ஒரு ஆர்ட்டான்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். உண்மையிலேயே அதுவும் ஒரு கலை தான். ஸோ இன்னைக்கு அந்த அஸ்ட்ராலஜியை சொல்ல போறது யாரு, என்ன சொல்ல போறாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு யார் அஸ்ட்ராலஜி சொல்ல போறாங்கன்னா, என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன். அதுவும் இல்லாமல் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பாசிபிளே இல்லை. ஸோ அவர் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். மாமா, வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் உரிமையாளர்களுக்கு வணக்கம். இந்த மேலும் மேலும் இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. இந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி ஆரம்பிக்க போவது ஜோதிடத்தை பற்றி. ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும், எந்த விதமாக இருக்கும், எந்த எண் அதிர்ஷ்டத்தை அளிக்கும், எந்த நிறம் அதிர்ஷ்டத்தை அளிக்கும் என்று சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை நான் கோருகிறேன். அதை அறிந்து நடந்து கொண்டு வாழ்க்கையில் வளம் பெற வேண்டி அனைவரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஓகே, இவர் தான் என்னோட மாமா. இவர் தான் நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி சொல்ல போறாரு. ஸோ வாங்க, இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்னா 12 ராசி பற்றியும் பொதுவாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனை சொல்ல போறாரு. இந்த ராசி எப்படி இருக்கும் என்னன்றது. எல்லாருமே வருஷத்துக்கான ராசி பலன், ஒரு மந்த்துக்கான ராசி பலன் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் இந்த ராசி இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. உலக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் வணக்கம் தெரிவித்து 12 ராசிக்குரிய பலன்களை கூறுகிறேன். எல்லாரும் கேட்டுக்குங்க. மேஷ ராசிக்கு சொல்கிறேன். மேஷ ராசிக்காரங்க ரொம்ப அறிவுடையவங்க, அழகுடையவங்க, பெருமையை உடையவங்க, பொறுமையை உடையவங்க, புத்திமான்கள். சூரியன், குரு, சுபர்கள் இவர்களுக்கு 9ஆம் எண் அதிர்ஷ்டத்தை அளிக்கும். பொதுவாக வெண்மையான நிறம் தனம் தானியம் இவர்களுக்கு ஏற்படுத்த வழிவகுக்கும். பாவிகள் இருந்தாலும் சுபம் ஏற்படுத்தும். இந்த மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்கி நல்லாசி பெற்று வாழ்வதற்கான வழி உண்டு. அவரை மனஸ்பூர்வமாக அவரை வணங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபகாரியமானவர்கள், சத்தியவான், ஸ்தூல தேகம் உடையவர்கள் இவர்கள். சூரியனும் சனி பகவானும் இவர்களுக்கு யோகக்காரர்கள், சுபர்கள் என்று சொல்லலாம். 8ஆம் எண் இவர்களுக்கு மிக அருமையான நன்மை பயக்கும் இவர்களுக்கு. மேலும் பச்சை நிறம் தனம் சேர்க்கும் வழிகாட்டும் இவர்களுக்கு. ரங்கநாத சுவாமியை வணங்கிட, ரங்கநாத பெருமாளை வணங்கிட உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மை நடக்கும், நல்லதே நடக்கும். அடுத்து மிதுன ராசி என்பவர்களுக்கு இனிய வார்த்தை உடையவர்கள், சோர்வற்றவர்கள், சோர்வு இல்லாதவர்கள், புகழ் உடையவர்கள். சுக்கிரன் சுபர் இவர்களுக்கு. 5 என்ற எண் இவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இவர்களுக்கு. பெருமாளை வணங்கிட வீடு வாகனம் யோகங்களை ஏற்படுத்தும், சுபம் தரும். குரு என்றும், அதாவது குருவை என்றென்றும் மறவாது இருக்க வேண்டிய ராசியில் மிக முக்கியமான ராசி மிதுன ராசி. குருவை நமஸ்கரிக்க குருவுக்கு ஒரு நிந்தனை செய்யாது இருக்க இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளம் பெற்று வாழ்வாள் என்பது ஒரு கடுகளும் இதில் சந்தேகமில்லை என்று பரிபூர்ணமாக கூறிக்கொள்கிறேன். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு தனம் உடையவர்கள், சாமர்த்தியசாலிகள் இவர்கள், தனவான்கள் என்றும் சொல்லலாம். குருவின் மேல் விசுவாசம் உடையவர்கள் இவர்கள். குரு செவ்வாய் சுபர் இவர்களுக்கு. 1ஆம் எண் 2ஆம் எண் இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சிவசக்தி. இருவரையும் வணங்க இவர்கள் இஷ்டபூர்த்தி உண்டாகும். அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாக சிவசக்தியும் சிவனையும் அம்பாளையும் வணங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தது சிம்ம ராசி. கம்பீரமான வாசம் உண்டவர்கள், கம்பீரமானவர்கள், நல்ல உணவு பிரியர்கள். இவர்கள் தனவான்கள், பக்திமான்கள், சகலகலா வல்லவர்கள். இவர்கள் இயற்கையிலேயே இவர்கள் சகலகலா வல்லவர்கள். சிவபெருமானை வணங்கிட நிம்மதி, பெருமாளை திருப்பதி பெருமாளை வணங்க இவர்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நெக்ஸ்ட் கன்னிராசி அன்பர்களுக்கு தர்மவான்கள். இவர்கள் நல்ல நடத்தை உடையவர்கள். சுக்கிரன் சனி சுவர்கள். இவர்களுக்கு பெரியவர்களை மதித்திட குருவால் வீடும் வாகனம் நிம்மதி கிடைக்கும். பச்சை நிறம் வெண்மை நிறம் இவர்களுக்கு சுகம் தரும். இவர்களுக்கு அடுத்தது துலாம் ராசி. நல்குணம் உடையவர்கள், நல் புத்தி உடையவர்கள், சாமர்த்தியசாலிகள். இவர்கள் புகழுக்கு ஆசைப்படுவர்கள், புகழ் உண்டு இவர்களுக்கு. நல்ல உணவு பிரியர்கள். இவர்கள் சனியும் புதனும் சுக்கிரனும் இவர்களுக்கு பொதுவாக நல்லதை செய்பவர்கள். குங்குமம் நிறம் இவர்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய நிறம் இவர்களுக்கு. தொழிலில் லாபம் பெருகும். குங்கும நிற அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு வியாபாரம் செய்யும் பொழுது 1ஆம் எண் 8ஆம் எண் இவர்களுக்கு சுபம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரையும் லக்ஷ்மி தேவியும் வணங்கிட நன்மை உண்டாகும் இவர்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசி. புத்திமான்கள், தனவான்கள், எடுத்த காரியம் முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்கள். குருவை வணங்கிட வெற்றி உண்டு இவர்களுக்கு. 3ஆம் எண் இவர்களுக்கு சுபம் அளிக்கும். இது சுபத்தின் அறிகுறியை காட்டும் உபயோகம் பெறுது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இவர்களுக்கு. திருச்செந்தூர் முருகனை வணங்கிட எல்லா வளமும் பெற்று சாமுண்டீஸ்வரியை வணங்கிட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்து தனுசு ராசி. சத்தியவான்கள், குணம் உண்டு, நல்குணம் உண்டு, நல்லவர்கள். இவர்கள் சூரியன் செவ்வாய் சுவர் இவர்களுக்கு. 1ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இவர்களுக்கு சுபமளிக்கும். சமுத்திரம் சார்ந்து உள்ள முருகன் கோயிலை நமஸ்கரிக்க இவர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்று கடுகளவும் அதில் நம்பிக்கையோடு செய்து வணங்கினால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அந்த சமுத்திர பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வணங்குறவங்க அப்போ இவங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும். மகர ராசி. மகர ராசி அவர்கள் லட்சியம் உடையவர்கள், லட்சாதிபதிகள். இவர்கள் சுபவான்கள். இவர்கள் சுபகிரகம் உடைய பார்வை பெற்றால் சேமம். அவர்கள் பிரயாணம் உடையவர்கள். இவர்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் சுவர்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் அளிக்க வல்லது. வெண்பட்டு நிறம். அதிர்ஷ்ட எண் இவர்களுக்கு 6. தெய்வம் இவர்களுக்கு தேவியர்கள் சிவபெருமான். கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வணங்கிட மகர ராசி அன்பர்கள் வெற்றியும் அமைதியும் நிம்மதியும் பெறுவார்கள். கல்யாண வெங்கடேஸ்வரரை வணங்கிட இவர்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும். வணங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று ஆனந்தத்தை அடைய வேண்டும். அடுத்தது கும்பராசி. புகழில் விருப்பமுடையவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள். சுக்கிரன் யோககாரகன் இவர்களுக்கு. இளம் மஞ்சள் நிறம் வெற்றி தரும் இவர்களுக்கு. 6ஆம் எண் இவர்களுக்கு நன்மை தரும். சிவன் தட்சிணாமூர்த்தி திருப்பதி வெங்கடாஜவை வணங்கிட சுபம் ஏற்படும் இவர்களுக்கு. அடுத்தது மீனராசி. ஞானியாகவும் இருப்பார்கள், சௌந்தரிய ரூபமுடையவர்கள், பரிமாண பிரியர்கள், பரிமள பிரியர்கள். செவ்வாய் குரு 9ஆம் எண் அதிர்ஷ்டத்தை அளிக்கும் இவர்களுக்கு. மேலும் இவர்களுக்கு சுபமங்கள யோகம் கொடுவதற்கு சிவனை வணங்கிட நிம்மதி உண்டாகும். வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கிட சிவனையும் புதன் கிரகமான புதனையும் பெருமாளையும் வணங்கிட வாழ்க்கையில் நிம்மதி பெறுவார்கள். குழப்பமிலிருந்து விடுதலை பெறுவார்கள். நம்பிக்கையே பிரதானமாக இருக்கக்கூடியது இது. 12 ராசிகளுக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது எல்லாம் பொதுவான விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் ஜாதகத்துக்குரிய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து தான் முழுமையான துல்லியமான பலன் எடுக்க முடியும். ஏன்னா இதற்கெல்லாம் நட்சத்திர சாரம் வேணும். அவரோட பிறந்தவுடைய லக்னங்களில் பார்க்கணும். அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய என்ன கிரகமெல்லாம் இந்த 12 ராசியில் இருக்கிறது, நவாம்சத்தில் என்ன இருக்கிறது, பாவாம்சத்தில் என்ன இருக்குது, என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்களா ஒவ்வொருவரும் என்பதை பார்த்து தசாபக்தி அந்தர்பக்தி சூட்சம பக்தியும் பார்த்து தான் இவை அனைத்தும் துல்லியமாக எடுக்க முடியும். அடுத்து வர காலங்களில் இந்த நிறுவனத்தார் அளிக்கும் அடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக வேண்டி காத்திருக்கிறேன். அப்படி அவர் கொடுக்கும் பொழுது மிக துல்லியமாக பிரசன்ன ஜோதிடம் என்ற பிரசன்னத்தை கூற தயாராக இருக்கிறோம்.
அடுத்து வர காலங்கள் பிரஷ்ன ஜோதிடம் ஒரு நிமிடத்தில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும். வணக்கம் என்று கூறி அனைவரிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறுவனத்தாருக்கு பரிபூர்ணமாக வணக்கத்தை கூறி வாழ்க வளமுடன் என்று கூறுகிறேன். இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஊழியர்களுக்கு மேலும் மேலும் வெற்றி அடைய வேண்டுகிறேன். இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மேலும் இதை காண்பவர்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிறேன். இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸில் பல்வேறு விதமான விஷயங்கள் வெளியிடுகிறார்கள். சமையல் கலை வெளியிடுகிறார்கள், ஆர்ட் வெளியிடுகிறார்கள், கோலங்கள் வெளியிடுகிறார்கள், பூஜா விதானங்கள் வெளியிடுகிறார்கள். பல்வேறு விஷயமாக ஒரே விஷயமாக இல்லாத மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு இதையெல்லாம் காட்ட விரும்புகிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள். உங்கள் சந்தேகங்களை இந்த சேனலில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக கண்டு நீங்கள் ஆனந்தம் கொள்ள வேண்டும். பெண்கள் அனைவரும் மிகப்பெரிய ஆனந்தத்துக்குரியவர்களாக இந்த சமையல் கலையில் வெற்றி பெற்றவர்கள். இதை எடுப்பவர்கள் சமையல்களில் தலை சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றது கூறிக்கொண்டு ஓம் நமோ நாராயணாய, ஓம் சாய்ராம்ஜி என்று நமஸ்காரம் கூறி உலக மக்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாக வேண்டும் என்று மனம் அமைதி நிம்மதி சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.